ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். மற்றும் ஒரு எபிசோடு அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்துட்டோம். நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு இப்போ ப்ரிவியூ பண்ணியாச்சு. ஆக்சுவலா இத்தனை நேரம் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பாக்குற நேரத்துல. பட் அடுத்த செமிஃபைனல் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இட்ஸ் கமிங் ஹோமா ஆர் அர்ஜென்டினா ஆர் டேக்கிங் இட் பேக் டு பேக் ஆஃப்டர் பிரேசிலா? அதுதான் கேள்வி. அர்ஜென்டினா வெர்சஸ் இங்கிலாந்து. மெஸ்ஸி ஃபேசஸ் இங்கிலாந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். The world and FIFA wants to make only one team winner, that is அர்ஜென்டினா அப்படின்ற மாதிரி பல பேச்சுக்கள், பல அதெல்லாம் தூர போட்டு கரெக்டான ஃபுட்பாலை மட்டும் பேச தான் நாங்க வந்திருக்கோம். கரெக்டான ஃபுட்பால் படி என்னன்னா, இன்னைக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மேட்ச் நடக்குது. அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2. யாரு ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் பேச்சு. ரெண்டு டீமுமே நல்ல ஃபுட்பால் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனா இங்கிலாந்து மச் பெட்டர் ஃபுட்பால் விளையாடிருக்கானுங்க. அர்ஜென்டினா வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிக்ரெஸ் ஆயிருக்கானுங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் போது. அப்படி இருக்கும் போது இந்த மேட்ச் வந்து வரக்க போகுது ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பான மேட்ச். ஏன்னா வந்து 1986 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இந்த மேட்ச் இங்கிலாண்டும் அர்ஜென்டினாவும் விளையாடுறாங்க. மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்துக்கு எதிர்த்து ஆடுறான். ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜென்டினா வந்து அந்த 86க்கு அப்புறம் இங்கிலாந்து எதிர்த்து ஆடுறாங்க. அந்த கேம் எப்படி முடிஞ்சதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். த ஹேண்ட் ஆஃப் காட் அது நடந்தது. இப்போ வந்து த காட் ஹிம்செல்ஃப் இஸ் பிளேயிங் அப்படின்றானுங்க. பயங்கர ஹைப்பா இருக்கு. ஸோ இங்கிலாண்டோட பண்டிட்ஸ்லாம் வந்து இப்பயே வந்து ஏதாவது வந்து இது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரெல்லாம் மெஸ்ஸி ஃபேன் சொன்னாங்களோ அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் மேட்சுக்கு வருவோம். பிரணவ், மேபி எனக்கு ஃபர்ஸ்ட் அஸ்டானிஷிங் ஃபேக்ட் நான் இதை படிச்சதுக்கு முன்னாடியே இஸ் தட் மெஸ்ஸி இஸ் நெவர் ஃபேஸ்ட் இங்கிலாந்து இன் எக்ஸாக்ட்லி. இஸ் கரியர். என்னால் நம்பவே முடியல. 39 வயசு, இஸ் பிளேயிங் சிக்ஸ்த் வேர்ல்ட் கப். இப்போ வர வந்து இங்கிலாந்து கூட ஒரு கேம் வரலையா அவன் கரியர்ல. ஸ்டாகரிங் ஈவன் ஸ்டார்டா இருந்தது. இட் இஸ் ஸ்டாகரிங் ஸ்டார்ட். பட் ஐ திங்க் இட் ஆட்ஸ் டு ட்ராமால. நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் இங்கிலாந்து அண்ட் அர்ஜென்டினா பிளேட் ஈச் அதர் வாஸ் பேக் இன் 86 வேர்ல்ட் கப்ல. அண்ட் தட் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கேம்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால். ஃபுட்பாலோட எனக்கு இப்ப ஹிஸ்ட்ரி. வரைக்கும் அது எப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு கடவுள் விஷயம் மாதிரி போட்டாங்கன்னு தான் தெரியல. இப்பெல்லாம் ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்ததுன்னா தூக்கி போட்டு மிதிப்பானுங்க எல்லாரையும். கேவலமா இதை எப்படி செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு. பட் அத வந்து பெரிய ஒரு ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு இதுவா மாத்தி, என்னதான் மரோடோனா எல்லாம் வந்து ப்ராடக்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் இட்ஸ் பிளேயர் டைம் அப்படின்னு சொன்னா தான். கூட சோ யா எனக்கு இப்போலாம் வந்து வந்து கொஞ்சம் உண்மையிலேயே வந்து அர்ஜென்டினாவை ஃபவுல் பண்ணா கூட ஃபவுல் இல்லைன்னு தான் சண்டை போடுறாங்க. அதனால வந்துட்டு we are இல்ல, living in ஃபவுல் இல்லைன்னா ஃபவுலுன்னு சண்டை போடுறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் சண்டை ஆஹ் போடுறானுங்க. எதுக்கு சண்டை ஆஹ் போடுறானுங்கன்னே தெரியறதில்ல. ஆனா சண்டை போட்டுக்கிறானுங்க. பட் சரியா, எனிவேஸ், நம்ம வந்து மேட்சுக்கு வருவோம். யா. ஸோ நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் இங்கிலாந்து have played the better football, especially in the knockout stages. பட் they have also not been 100% convincing. போன மேட்ச் முடிச்சுட்டு வந்து டுஷலே சொல்லியிருந்தான் தட் we weren't at our best, நார்வே பெட்டரா இருந்தாங்கன்னு. வெரி ஆனஸ்ட்லி நம்ம அந்த கேமும் பார்த்தோம். ஐ தாட் நார்வே were better than இங்கிலாந்து அந்த கேமில். ஸோ இங்கிலாந்துமே திஸ் இஸ் நம்ம அந்த சைடு எப்படி வந்து இது வந்து ஒரு இன்க்ரெடிபிள் 20 டீமுக்கு நடுவில் ஒரு போட்டிடா அப்படின்னு பேசுகிறோமோ, இது வந்து என்னை பொறுத்தளவில் வெரி சிமிலர் ஃபார்மில் இருக்க ஒரு ரெண்டு டீமுக்கு நடுவில் ஒரு போட்டி. எக்ஸப்ட் தட் இங்கிலாந்து have been slightly better. நீ சொன்ன அந்த 51-49 மாதிரி தான் இங்கேயும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி another குட் கேம் என்னை பொறுத்தளவில். மைட் நாட் பி ஆஸ் என்டர்டெய்னிங் as ஸ்பெயின் vs ஃப்ரான்ஸ், பட் இல் ஸ்டில் பி a குட் கேம். யா, குட் கேமா இருக்குன்ற போது நம்ம அப்படியே பேசுவோம் இவங்களோட எப்படி ஜேர்னி வந்திருக்கு அப்படின்னு. அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல் இந்த குரூப்ஸ் இது தாண்டதுக்கு அப்புறமே வந்து கேப் வெர்டேவோட ஒரு 3-2 எல்லாருக்குமே கொஞ்சம் ஐப்ரோ வந்து ரைஸ் பண்ணாங்க. என்ன கேப் வெர்டேவோட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு பார்த்தா கேப் வெர்டே எல்லாருமே கஷ்டப்படுத்திருக்காங்க. ஸோ கிரெடிட் வெரிசிட்டிவ். நான் வந்து அர்ஜென்டினா மேல ஹார்ஷா இருக்கிறத விட கேப் வெர்டே மேல தான் கொஞ்சம் ரொம்ப பாராட்டுகள் கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த மேட்ச் வந்து 3-2 ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் எஜிப்டோட ரொம்ப ரொம்ப மேபி அர்ஜென்டினா விளையாண்டதுலேயே ஒஸ்ட் கேம், ஒஸ்ட் தென் சுவிட்சர்லாந்து நான் சொல்லுவேன். மட்டமான கேம் விளையாண்டானுங்க. பட் கடைசி 10 நிமிஷத்துல மெஸ்ஸி ப்ரூவ்ட் வை இஸ் மெஸ்ஸி. அந்த மாதிரி வந்து கடைசி 10 நிமிஷத்தினால தே கான் த்ரூ. மறுபடியும் அடுத்தது சுவிட்சர்லாண்டோட நாட் வெரி கன்வின்சிங் மேன். என்னதான் வந்து ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் கஷ்டமா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட, ஓகே நீ அட்லீஸ்ட் வந்து உன்னால பாலை டாமினேட் பண்ண முடியல, இல்ல உன்னால வந்து பாலை வச்சு டாமினேட் பண்ண முடியல, இல்ல நீ அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஏதாவது ஒண்ணு அதாவது தப்பு பண்ற அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஒண்ணு ஃபிளா இருந்தா பரவாயில்ல. எல்லாத்துலயுமே ஃபிளா இருக்கு. அதாவது நீ லைன் அப்பயும் மாத்த மாட்டான் ஸ்கலோனி. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ண மாதிரியும் தெரியல. மிட்ஃபீல்ட் இஸ் கெட்டிங் ரன் த்ரூட் பை எவ்ரி மிட்ஃபீல்டு. ஸோ
நீ இப்ப பாத்தி அப்படின்னா ரிலேட்டிவ்லி அர்ஜென்டினா தான் கொஞ்சம் ஸ்மால் டீம் ஆடி வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஏன்னா இங்கிலாந்து வந்து எல்லா பெரிய டீமையும் கஷ்டமான பிக்சஸ் ஆடி இருக்கானுங்க. ஆனா அர்ஜென்டினா மேபி இவங்க கம்பேர் பண்ணும்போது பிளேட் ரிலேட்டிவ்லி டஃபர் வீக்கர் ஆப்பரன்ஸ். நீ சுவிட்சர்லாந்து ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எஜிப்ட் ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அர்ஜென்டினா would have ரன் த்ரூ. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி இல்ல. சோ நீ என்ன நினைக்கிற? அது வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டா வந்து அவங்களுக்கு வந்து டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம வந்து திரும்ப ஃபேமிலி பவர், ஃப்ரெண்ட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணுவானுங்களே ஃபுட்பால் அந்த மாதிரி டாக்டிக்கலை தாண்டி ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்களே, அந்த மாதிரி சொல்றியா? Yeah, one thing you have to give this Argentina team is I don't think any team is more resilient than them. சரியா, அது வந்து வேர்ல்டு ஃபுட்பால்லேயே நான் சொல்கிறேன். யூ கேன் நெவர் கவுண்ட் தம் அவுட். இப்போ நீ வந்து அவனுக்கு வந்து 80th மினிட்ல 3-0 2-0 டவுன் இருந்தாங்கனாலும் தே ஆர் கேப்பபிள் இனஃப் ஆஃப் ஸ்கோரிங் 3 கோல்ஸ் இன் த லாஸ்ட் 10 minutes. அது வந்து ஒரு வேற லெவல் மென்டாலிட்டி. பட் ப்ராப்ளம் இஸ் ஹவு மெனி கேம்ஸ் யூ கெட் பாஸ்ட் யூ லைக் திஸ். கான்ட் டூ இட் எவ்ரி டே. அதான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி, ஹவு மெனி கேம்ஸ் யூ கெட் பாஸ்ட் லைக் திஸ். இன்னொன்று, நீ சொன்ன ஸ்டாட்டு வச்சுல ஒரு வேற லெவல் ஸ்டாட்டு. ஏன்னா நானுமே ஒன்று பார்த்தேன், ஒரு ஸ்டாட் ட்விட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆவரேஜ் ரேங்கிங் ஆஃப் டீம்ஸ் தட் இவங்கெல்லாம் வந்து தாண்டி வந்திருக்காங்க நாக் அவுட் ரவுண்ட்ஸில் அப்படின்ட்டு இந்த 4 செமிஃபைனல்ஸ்க்கும் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பெயினோட ஆவரேஜ் ரேங்கிங் வாஸ் 12.7 ஆர் சம்திங். ஓகே, விச் இஸ் த டஃபஸ்ட். அப்புறம் ஃப்ரான்ஸ் வாஸ் அரௌண்ட் 25, England was around 34, Argentina was 35. So Argentina had the on paper at least இவங்க 2 பேருமே they've had comparatively easier draws based on FIFA rankings. ஐ திங்க் இதை சொல்லிட்டு வித் தட் சைடு அகைன் சேயிங் குவார்டர் ஃபைனல்ஸ் தான் ஈஸி கிடையாது ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல. டீம் அந்த நம்பர் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா எஜிப்டும் சரி, கேப்பர்டேவும் சரி, சுவிட்சர்லாண்டும் சரி சூப்பரா விளாண்டானுங்க. அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கவே இல்லை. அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்தோ அர்ஜென்டினா வந்து ரன் த்ரூ பண்ணிருக்கணுமோ அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ தோத்தாலும் வந்து சண்டை போட்டு தோக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க சண்டை போட்டு ஜெயிக்கல. எனக்கு மொமெண்ட்ல ஜெயிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ்ல ஜெயிச்ச மாதிரி இருந்தது. அந்த ஆல்வரஸ் கோலு அடுத்த மேட்ச் அடிப்பானான்னு கேட்டா தெரியாது, அந்த மாதிரி தான் ஜெயிச்சானுங்க அவனுங்க வந்து. சோ அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. அது வந்து லக்குன்னு சொல்லுவியா இல்ல அது வந்து அந்த டீமோட இதுவான்னு சொல்லுவியான்னு தெரியல. எவ்ரி டைம் தேர் டவுன் இன் த டம் சம் ஒன் புட்ஸ் அப் தேர் ஹேண்ட். கேப்பர்டே கூட இருந்தப்போ லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு கோல் அடிக்கிறான், ரொமேரோ ஒரு கோல் அடிக்கிறான். யூஸ்வலி அது மெஸ்ஸியா மட்டும்தான் இருக்கும், ஆனா இப்ப வந்து கொஞ்சம் இந்த ஈஜிப்ட் கூட இட் வாஸ் மெஸ்ஸிஸ் டர்ன் அரவுண்ட். அந்த கடைசி 2 கோல் இட் வாஸ் மெஸ்ஸிஸ் டர்ன் அரவுண்ட். கடைசி 1 கோல், ஃபர்ஸ்ட் 2 கோல் கடைசில ஆமா லவுட்டாரோ நென்சோயா. அதுவும் பாரு, ஹூஸ் கீப் யார் ஹெட்டர் அடிக்கிறாங்க பாக்ஸ் உள்ள, என்சோ அடிக்கிறான் பாக்ஸ் உள்ள. போன பாஸ் போட்டது லவுட்டாரோ. யூலியன் ஆல்வரஸ் has had such a forgettable world cup. லிட்டரலா ஃபுட்பாலே ஆட தெரியாதவன் மாதிரி ஆடிட்டு இருக்கான் அந்த கிக் வரைக்கும். பட் எங்கிருந்து வருது அந்த கிக்? சடன்லி he remembered fuck it I am Julian Alvarez. அவ்வளவுதான். எங்கிருந்து இது வந்து சரி லக்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றது ஈஸி. பட் அட் சம் பாயிண்ட் ஐ ஆல்சோ திங்க் யூ கிரியேட் யுவர் ஓன் லக். த வே திஸ் டீம் இஸ், நீ சொன்னதுதான் இந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரி அப்படியே எல்லாரும் வந்து சேர்ந்து மெஸ்ஸிக்காக விளையாண்டுட்டு அது வந்து என்னதான் வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம அது வந்து ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நாட் எவ்ரிஒன் கேன் ப்ளே லைக் தட். இதை விட டேலண்டட் டீம்ஸ்லாம் வந்து டீமாவே ஆட முடியாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், நீ பாரு, எல்லா கேமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாடுற பாட்டு என்ன? செகண்ட் வேர்ல்ட் கப் ஃபார் மெஸ்ஸி. இது ஒண்ணுதான் அவங்க எல்லா மைண்ட்லயும் இருக்கிறது. தே டோன்ட் கேர் அபவுட் வெதர் தே ஆர் வின்னிங் த வேர்ல்ட் கப், தே டோன்ட் கேர் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் பர்சனலி. எல்லாருக்குமே வந்து தே வாண்ட் டு வின் மெஸ்ஸி செகண்ட் வேர்ல்ட் கப். இவ்வளவுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஆர் தே டிசர்விங் டு வின் தட் செகண்ட் வேர்ல்ட் கப் திஸ் டைம்? ஐ டோன்ட் நோ. லாஸ்ட் டைம் மேபி ஐ வுட் சே நோ. இல்ல, see if they have a good semi-finals, good finals, then whatever happens before you forget. அதனால I still think it's I don't know. But இப்போ வர நம்ம பார்த்த அர்ஜென்டினா have flattered to deceive. At least after the group stage flattered to deceive தான். பட் இல்ல, நான் வந்து நான் வந்து ஐ வுட் சே நோன்னு சொல்றேன்னா, அவங்க விளையாண்டதை தாண்டி டாக்டிக்கலாவோ இல்ல பின்னாடி அந்த மேனேஜர் சைட்ல இருந்தோ ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு விஷயம் பண்ண மாட்டேங்கிறான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம வந்து வாட்ச்லாண்ட்லயே பேசணும்ல. நம்ம ஆக்சுவலாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கலோனி நாளைக்கு ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு செமிஃபைனலில் திடீர்னு வந்துட்டு ஒரு பேக் 3 போட்டு குயிலான சிமியோனே ஒரு சைடு ஆடுறான்னு வச்சுக்க. இஃப் இட் பேஸ் ஆஃப், தென் வாட் வில் பி ரிமெம்பர்ட் இஸ் த பிரேவ் கால், நாட் த வாட் எவர் ஹேப்பன் பிஃபோர் இட்.
கரெக்ட். அதுதான். ஸோ இப்போ வரைக்கும் தேர் நாட் டிசர்விங் 100% ஐ அக்ரி. பட் தே கேன் ஸ்டில் கோ ஆன் டு டர்ன் இட் அரவுண்ட். அதுதான் என்ன பொறுத்தளவில் ஒப்பீனியன். அண்ட் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஐ ஹாவ் மை ஓன் பர்சனல் பயாசஸ். ஸோ மை பயாஸ் டுவர்ட்ஸ் மெஸ்ஸி வில் ஆல்வேஸ் மேக் மீ ஃபீல் அர்ஜென்டினா நல்லா விளாட்லனாலும் கப் அடிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அர்ஜென்டினா வந்து இப்படி பேசின மாதிரி கொஞ்சம் ஷேக்கியாகவும் கொஞ்சம் தேர் ஆர் திங்ஸ் டு சார்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. அந்த அதர் சைடு டாக்டிக்கலாகவும் சரி, கோச்சிங் வைஸாகவும் சரி, வேற லெவலில் தெரிஞ்சிருக்காங்கப்பா இங்கிலாந்து. எஸ்பெஷலி இந்த தாமஸ் டூஷல் எஷர்ட் வந்து தெரியுது. அந்த இன்கேம் ஸ்விட்சா இருக்கட்டும், இன்கேம் டாக்டிக்கா இருக்கட்டும், ஒரு சப்ஸ்டியூஷனா இருக்கட்டும், எல்லாமே மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்திருக்கு இப்போ வரைக்குமே. ஸ்கலோனி பண்ணாததான் அவன் பண்ணியிருக்கான். எஸ். அண்ட் வி நோ தாமஸ் டூஷல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் கப் மேனேஜர். ஏன்னா அவன் பண்ண இதெல்லாம் நமக்கு தெரியும். என் பிஎஸ்சி வந்து ஃபைனலே போக முடியாம தவிச்சிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு ஃபைனல் எடுத்துட்டு போய் ஃபைனல் ஹான்சி ஃபிளிக் பயன் முடிச்சுட்டு தோத்தான். திரும்ப செல்சி எடுத்துட்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சான். ஸோ இது மேன் சிட்டி அடிச்சு பெப் கார்டியோலாவோட மேன் சிட்டி ஹாட் ஃபேவரட்ஸ் 99-1 ஆட்ஸ் கொடுத்தானுங்க, ஜெயிச்சான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாமஸ் டூஷல் இஸ் நாட் அந்த ஒரு அந்த வடச்சென்னையில வரும்ல, நான் நான் மற்றவனுக்கு மாதிரி பேப்பர் ரவுடிலாம் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கலோனியை டீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான் தாமஸ் டூஷல். ஏன்னா வந்து ஸ்கலோனி ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் ஆஃப் வாட் ஹி இஸ் டூயிங் அண்ட் வாட் ஹி இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஏன்னா வந்து தாமஸ் டூஷலோட சைடு வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட் டிஃபென்சிவ்லி. என்னதான் கோல் கன்சிடர் பண்ணியிருந்தாலுமே தே ஆர் பில்ட் டு வின் மேன். எப்படி ஜெயிக்கிறானுங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அண்ட் அவனை வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி பெல்லிங்கம்க்கு கேனுக்கும் அவனுக்கு என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும், நான் அதை பண்ணி தரேன். அதுதான் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. பெல்லிங்கம் வந்து இப்போ 6 கோல்ல இருக்கான், கேனோட இருக்கான். அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கு. அது வந்து பெல்லிங்கமோட பிரில்லியன்ஸை தாண்டி அந்த கோச் வந்து அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றான். ஸோ எக்ஸப்ஷனல் வேர்ல்ட் கப் பெல்லிங்கம் இஸ் ஹேவிங், எக்ஸப்ஷனல் வேர்ல்ட் கப் ஹாரி கேன் இஸ் ஹேவிங், கிரேட் வேர்ல்ட் கப். அவங்களோட டிஃபென்சிவ் யூனிட்டா இருக்கட்டும், அந்த மிட்ஃபீல்டர்ஸா இருக்கட்டும், எலிட் ஆண்டர்சன் வாட் அ வேர்ல்ட் கப் இஸ் ஹேவிங். ஸோ கார்டனா இருக்கட்டும், அந்த பக்கம் சாக்கா இன்னும் அந்த ஹைக்கு வரல அப்படின்னா கூட தே ஆர் தேர். ஸோ எனக்கு ஒரு டீமா, ஒரு சிஸ்டமா, ஒரு பிளேயர்ஸா பார்க்கும் போது இங்கிலாந்து கிட்ட அந்த ரிஜுவனேட்டிங் ஒரு யங் ஒரு பிளட்டு, ஒரு ரொம்ப டிசைர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆன் பேப்பரும் அவங்க விளையாண்ட விதத்தையும் பார்க்கும்போது, எஸ்பெஷலி இந்த மாதிரி அர்ஜென்டினாவோட மிட்ஃபீல்டு வந்து ரன் த்ரூ ஆகுறாங்க, அவங்களால வந்து கோப்ப பண்ண முடியல, அந்த ஒரு ஒரு ப்ரெஸ்ஸையா இருக்கட்டும், ஒரு அந்த ரன்னிங் பவரையா இருக்கட்டும், அப்படிங்கும் போது இங்க இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸை பார்த்தாலே எனக்கு வந்து எப்பா கை கொடுத்துடலான்னு போலதான் இருக்கு அர்ஜென்டினாவோட மிட்ஃபீல்டரை பார்த்தா. ஏன்னா அர்ஜென்டினாவோட மிட்ஃபீல்டை வந்து 2022 பார்க்கும்போது டேய் பெஸ்ட் மிட்ஃபீல்டரா நம்ம பேசிட்டு இருந்தோம். இவங்கள மாதிரி யாராலுமே ஓட முடியல, எங்கேந்திர எடுத்துட்டு வந்தா எப்படா பில் பண்ணாலும் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப அப்படியே இந்த இந்த நாக் அவுட்ஸ் வந்தோடனே அப்படியே கொஞ்சம் உல்டாவா மாறுது. தயவு செஞ்சு இந்த அவன் பேர் என்னடா அவன், ரோட்ரிகோ டிபாலு, அவனெல்லாம் வந்து தயவு செஞ்சு கூட்டினே வராதீங்கப்பா பிச்சுக்கு. அவனோடலாம் வந்து நீங்க வந்து ரைஸையோ எலியட் ஆண்டர்சனையோ போட்டீங்கன்னா அவன் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இல்ல நாளைக்கு நான் படிச்ச வரைக்கும் they are going with 3 midfielders and Rodrigo De Paul is the one who's getting sacrificed. பட் நான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் டாக்டிக்கலா அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஹாரிகேன் வந்து ரொம்ப கீழே இறங்கி ஆடுறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா மென் இந்த மிட்ஃபீல்டு கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி மிட்ஃபீல்டு ஸ்ட்ராங்னு பேசிட்டு இருக்கோம். இதை இவனுங்க வேற கீழே வந்து பெல்லிங்கம் மேல புஷ் பண்ணி பிளாங்க்ஸ்ல இருந்து தே ஹேவன்ட் பீன் வெரி த்ரெட்ஃபுல்லா இல்ல. அவங்க வந்து அதிகமா இந்த வெர்டிக்கல் பாசஸ் இந்த மிட்ல இருந்து அதிகமா வந்து பண்ணிருக்கானுங்க. அண்ட் தே ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி சாலிட் டிஃபென்சிவா. அந்த மிட் பிளாக்ல போட்டு உட்காந்தானுங்க அப்படின்னா நல்ல கவுண்டர் வச்சிருக்கானுங்க, நல்ல ஒரு ஒரு பேஸும் இருக்கு அவங்களுக்கு வந்து. ஸோ அர்ஜென்டினாவோட பிளேயர்ஸ் அவ்வளோ டாலும் இல்லை. பட் ஆன் த அதர் ஹேண்ட் இங்கிலாந்து ஹேவ் எக்ஸ்ட்ரீம்லி டால் பிளேயர்ஸ். ஸோ எனக்கு பார்க்கும்போது ஒரு சைடு அப்படியே டில்ட் ஆகிற மாதிரி இருக்கு. வந்து எல்லா பக்கமும் வந்து இவங்க பக்கம் தான் போகுது. பட் இந்த பக்கம் கொஞ்சம் ஏத்தணும் அப்படின்னா தட் கை இஸ் தேர், த காட் ஆஃப் த கேம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்போசிட்டா போகுது அப்படிங்கும் போது என் தலைவன் அங்கேருந்து ஒரு சம்பவம் செய்வான். ஸோ நீ என்ன எதிர்பார்க்குற, சம்பவம் எதிர்பார்க்கறியா, போறதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்றியா? இல்ல நீ இங்கிலாண்டை பத்தி உனக்கு ஏதாவது ஒரு ஆட் பண்ணணும்னா அதை தாராளமா ஆட் பண்ணு. எனக்கு இங்கிலாந்து, எனக்கு ஐ ஃபீல் ஒன் ஆஃப் கிறிஸ்டியன் ரொமேரோ or லிசாண்ட்ரோ மார்டினஸ் will follow Harry Kane wherever they go டாக்டிக்கலா. சரியா, அது மேன் மார்க் பண்ண விடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஹாரி கேனை. பிகாஸ் தி ஒன்லி வே யூ ஸ்டாப் ஹாரி கேன் ஃப்ரம் ஹேவிங் இன்ஃப்ளூயன்சஸ் இஃப் யூர் வெரி க்ளோஸ் டு. ஐ தாட் யார் ஆடினாங்க இங்கிலாந்து, ஐ தாட் நார்வே டிட் தட் வெரி வெல்.
லாஸ்ட் கேமே ஹாரிகேன் பெரிய ஒரு இது அதுதான் இல்ல. சொல்றேன். ஐ தாட் நார்வே டிட் தட் வெரி வெல். அதே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து நான் அப்படியே லைனப்ஸே போறேன். அதுலயே எனக்கு ஒரு அதே பாயிண்ட். மாதிரி நீங்க லைன் போறதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா இங்கிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு என்ன டூல்ஸ் இருக்கு, இங்கிலாந்துக்கு என்ன வீக்னஸ் மட்டும் சொல்லிடுறேன், நான் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. இங்கிலாண்டோட வீக்னஸ் வந்து சி ஒண்ணுமே ப்ரொனவுன்ஸ்டா ஒரு வீக்னஸ்னு இல்லை. இப்போ அர்ஜென்டினா நம்ம மிட்ஃபீல்ட்னு சொல்றோம் இல்ல. ஏன்னா நீ உனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் ஞாபகம் இருந்ததுன்னா நார்வேயோட கஷ்டப்பட்டானுங்க, நார்வே ம் நல்லா பால் வச்சிருக்கும் போது. ம் பிரான்ஸ் வந்து இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பிரான்ஸ் கிட்ட மிட்ஃபீல்ட் வீக்னஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியுது. இவங்க கிட்ட வந்து அர்ஜென்டினாட்ட மிட்ஃபீல்ட் வீக்னஸ்னு சொல்ல முடியுது. இங்கிலாண்ட எதுவுமே வீக்கா இல்ல, சரியா? ஆனா எந்த பொசிஷனுமே அவங்க பீக்கு காட்டல. எக்ஸ்ட்ரீம்லி யா 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 ஓகே, இப்போ ஒரு ஸ்டோன்ஸும் ஜாக் ஆஃப் ஆல் கோயையும் ட்ரேட்ஸ் மாதிரி இருக்கானுங்க, நாட் அ கிங் ஆஃப் ஒரு ஒன் ஸ்டோன்ஸும் ட்ரேட். கோயையும் எந்த அளவுக்கு ஆட முடியுமோ அவங்க அந்த அளவுக்கு ஆடல ஒரு டிஃபென்சிவ் யூனிட்டா. ஓகே, சேம் வே எலியட் ஆண்டர்சன் எந்த அளவுக்கு நல்லா ஆடி இருக்கானோ, டெக்லன் ரைஸ் ஹஸ் ஹேட் அ வெரி பேங்க் ஆவரேஜ் வேர்ல்ட் கப். நான் அண்டர்வெல்மிங் சொல்ல மாட்டேன், இஸ் ஹேட் அன் ஆவரேஜ் வேர்ல்ட் கப் பை ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ யாரு? டெக்லன் ரைஸ். டெக் யா. ஸோ பெலிங்கம் has been outstanding. கேன் has been outstanding except for the Norway game. கார்டன் வந்து he's getting better as the tournament goes on. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். ரைட் விங் இஸ் ஷாக்கா ஆல்வேஸ் ஹாசன் பீன் கம் டு த பார்ட்டி. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. அஹ், இதுதான் வீக்னஸ்னு சொல்ல முடியல, பட் இவங்க பெல்லிங்கமை தவிர இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த்னும் என்னால் சொல்ல முடியல. ஸோ இங்கிலாந்து அடிக்கிறது வந்து நீ சொன்ன மாதிரி, இஃப் அர்ஜென்டினா பிளே தேர் பெஸ்ட் கேம், ஐ திங்க் தே பீட் இங்கிலாந்து. பட் என்ன என்ன கேட்டா இங்கிலாந்து ஒரு 80% கேம் போட்டாலே ஜெயிச்சிடணும் தான் தோணுது அர்ஜென்டினாவை. ஸோ லைன் யா. அப்ஸ் வைஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இங்கிலாந்து பண்ணலாம்னு தோன்றது. ஐ எம் நாட் சேயிங் தே வில் டூ இட், பட் ஐ திங்க் தே ஷுட் ஸ்டார்ட் ஸ்பென்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நிக்கோ ரெய்லி அட் லெஃப்ட் பேக். ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் பெட் டு ஸ்டாப் மெஸ்ஸி என்னை பொறுத்தளவில். நிக்கோ ரெய்லி ஆடினா கொஞ்சம் ஈஸியாக தாண்டிடுவான்னு தோணுது எனக்கு மெஸ்ஸி. பட் ஆனா மெஸ்ஸி கொஞ்சம் ஃப்ளோட்டர் மாதிரி தான் ஆடுறான். பட் ஆடுறான், பட் சி த மொமெண்ட் ஹி ஸ்பாட்ஸ் அ வீக்னஸ் ஹில் டேக் தட் வீக். அதே மாதிரி இந்த அர்ஜென்டினா வந்து சும்மா கிராஸ் ஸ்பேம் பண்ற மாதிரி இந்த சுவிட்சர்லாண்டோட பண்ண மாதிரி, இந்த அவனுங்க மாதிரி பண்ண மாதிரி அதை போட்டு கடைசி நேரத்துல சாவர காலத்துல சம்பவம் கோல் போட்டுடலாம் சான்ஸே இல்லை இங்கிலாந்தோட. ஏன்னா டான் பண்ண கூட்டு வந்து டிஃபெண்ட் பண்ண விட்டுருவான். ஆவரேஜ் ஹைட்டே வந்து 6.2 இருக்கு அங்க வந்து. அதான் சொல்றேன், டான் பண்ண கூட்டு வந்து டிஃபெண்ட் பண்ண விட்டுருவான் அவன். ஸோ அந்த சாவர காலத்துல சம்பவம் வேலையே ஆகாது. ஸோ இவனுங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து தே ஹேவ் டு லாக் இன் புட் தேர் ஷூஸ் அப் தான். இல்லைன்னா வந்து அர்ஜென்டினா பொறுத்த அளவில் ஐ வில் வாண்ட் ஒன்லி ஒன் சேஞ்ச், விச் இஸ் ராட்ரிகோ டிபால் அவுட் அண்ட் ஒன் ஆஃப் சிமியோனே ஆர் நிக்கோ கான்சாலஸ் இன். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் ஐ வாண்ட். அதே மாதிரி அர்ஜென்டினா சைட்ல பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா தேர் என்னதான் வந்து டிஃபென்ஸ் வந்து அப்படி லீக் பண்ணாலும் தே ஹேவ் சாலிட் டிஃபெண்டர்ஸ் தான். அந்த ரெண்டு டிஃபெண்டர் மேபி ரொமெரோ, தேர்ட் பெஸ்ட் லிசாண்ட்ரோ டிஃபென்ஸ் இந்த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன். சூப்பரா ஏன்னா இருக்காங்க. நீ நினைச்சு இப்ப நீ அந்த நார்வே மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த பெல்லிங்கமோட ஃபர்ஸ்ட் கோல் இஸ் நாட் ஸ்கோரிங். அர்ஜென்டினாவோட பேக்லைன் இருந்தா ஸ்கோர் பண்ண சான்ஸே இல்ல. ஏன்னா கொஞ்சம் அவன் ஈஸியா ரன் த்ரூ பண்ண விட்டானுங்க, அவன் ரெண்டு பேரும் ட்ரிபிள் பண்ணி அடிச்சிட்டான் உள்ள வந்து. நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் பெல்லிங்கம். பிரில்லியன் கோல், நானே வந்து அப்லோட் பண்ணேன் அது போட்ட உடனே. ஆனா வந்து அர்ஜென்டினாவோட பேக்லைன் இருந்தா அது போட்டிருப்பானா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். போட்டிருக்க மாட்டான்னு நான் சொல்லல, பட் கஷ்டமா இருந்திருக்கும். இல்ல அதே இல்ல, மாதிரி அந்த லிசாண்ட்ரோ அண்ட் ரொமெரோ have been probably best Argentina players after Messi இந்த வேர்ல்ட் எஸ், கப். அந்த செகண்ட் கோல் எமி மார்டினஸ் இஸ் நாட் ஷஃப்லிங் தட் ஷாட். அந்த ஷாட் அவன் பண்ண மாதிரி எமி மார்டினஸ் இஸ் நாட் டூயிங் தட். ஸோ யா, தட் இஸ் மை டேக். 2-1 தான் ஜெயிச்சானுங்க அவனுங்க. ம் 2-1 நார்வே 3-2 யாரு? இங்கிலாந்து டூ நார்வே ஒன் 2-1. 2-1. யா. ஸோ யா, வித் தட் செட் அவங்களோட கோலுமே வந்து கொஞ்சம் மெஹிகோவோடய பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்து நல்ல கோல், செகண்ட் கோல் மிஸ்டேக்ல இருந்து வரும், ஆமா. தேர்ட் கோல் வந்து ஒரு மிஸ்டேக் பெனால்டி. ஸோ நீ மிஸ்டேக்ஸ் பண்ணினா அவனுங்க வந்து பனிஷ் பண்ணிடுவானுங்க இங்கிலாந்து. அதை தவிர அவனுக்கு கிரியேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம் மாதிரி கிரியேட் பண்ணல. ஸோ இல்ல, I also think Julian Alvarez's goal gives him an மச் additional boost of கான்ஃபிடன்ஸ். confidence. So I think we'll எஸ், see a அண்ட் much better லவுட்டாரோ Alvarez. ஆல்சோ இஸ் இன் மைண்ட் ஸ்பேஸ், நல்ல மைண்ட் ஸ்பேஸ்ல இருக்கான். அவனும் கோல் அவனுமே ஒரு அடிச்சிருக்கான். கோல். எஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இது எல்லாமே பேசாம மேபி பேசாம 4-4-2 மாதிரி போயிடலான்றேன் அவனுங்க. ஆனா அதுவுமே ஒரு மாதிரி 4-4-2 ஆடினா மெஸ்ஸி தான் ஒன் ஸ்ட்ரைக்கரா ஆடி யா யா ஆகணும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யா. ஸோ பாப்போம் எப்படி போறானுங்க அப்படின்னு. ப்ரெடிக்ஷன். லைனப் அர்ஜென்டினா தான் சொல்லிட்டேனே, ஒன் சேஞ்ச்.
இங்கிலாந்து தான் சொன்னேன்ல, ஸ்பென்ஸ் உள்ள வரான் நிக்கோ ரெலிக்கு அர்ஜென்டினா பதிலா. ஒன் ஆஃப் சிமியோனே ஒரு நிக்கோ கொன்சாலஸ் ஃபார் ராட்ரிகோ டிபால், அந்த ஒரு சேஞ்ச் மட்டும். நீக்கோ கொஞ்சம் ஸ்டார்டே பண்ணலையாடா? நான் சொல்றேன்டா வேணும்ட்டு. ஓ, நீ வேணுங்கிறியா? ஒன் ஆஃப் தோஸ் டூ ஃபார் ராட்ரிகோ டிபால்ன்றேன். ஏதோ ஒரு ரன்னர், இவங்க ரெண்டு பேர்ல யாரை ஓகே. வேணா நீ கொண்டு வா ரன்னரா. ஸோ பை த லுக்ஸ் ஆஃப் சிமியோ ஸ்கலோனி, ஐ திங்க் நிக்கோ கொஞ்சால்ஸ் தான் அப்படின்னா வருவான்னு ஆமா, நினைக்கிறேன். ஏன்னா சிமியோனிக்கு சிமியோனி. மினிட்ஸே கொடுக்காம திடீர்னு வந்து ம், செமிஃபைனல்ல ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ஸோ நீ நிக்கோ அப்படி சொல்ற. கொஞ்சாலஸ். இதுல இங்கிலாந்து சைடு ஸ்பென்ஸா? அதான் ஐ திங்க் ஸ்பென் ஷுட் ஸ்டார்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நிக்கோ ரெலி. அண்ட் இவன் வந்துருவான்னு நினைக்கிறேன்ல அந்த. டாக் ஆஃப் மாடுவிக்கே. ஆ, அண்ட் அப்புறம் ரைட் ரீசியம்ஸ். பேக். ரீசியம்ஸ் வந்துருவா நாளைக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ரீசியம் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா they can just go with கான்சா ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸ் had a brilliant game. நீ பேசாம கான்சா ஸ்டோன்ஸ் கோயே போயிடலாம். ஸோ இதை தவிர வேற எதுவும் மாற்றத்தும் பெருசா மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா they won't change their combination. ஸோ ரெண்டு பேரும் போறாங்க. ப்ரெடிக்ஷன் என்ன? தலைவன் இஸ் கோயிங் அவுட், ஆர் தலைவன் இஸ் கோயிங் ஃபார் இட் அனதர் ஃபைனல், ஆர் இஸ் இட் சான்ஸ் ஃபார் கமிங் ஹோம்? My prediction is 2-2 Argentina England. Argentina go through on penalties. வாவ், கிரேசி. 2-2 பெனால்டிஸ்ல அர்ஜென்டினா ஆர் கோயிங் த்ரூன்ற நீ. பெனால்டின்னு போயிடுச்சுன்னா ஐ திங்க் அட்வான்டேஜ் அர்ஜென்டினா. ஸோ அதனால ஐ வுட் சே 2-1 இங்கிலாந்து இன் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1-0 வந்து முடியுது. 2-1 ஐ திங்க் இங்கிலாந்து ஆர் கோயிங் டு கெட் பாஸ்ட் அர்ஜென்டினா, அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மை கோட் இஸ் கோன கோ அவுட் இந்த செமிஃபைனல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எனக்கு பெருசாக கன்வின்சிங்காக இல்லை அர்ஜென்டினா. அவங்களோட சிஸ்டம், அவங்களோட இதெல்லாம் பார்ப்போம். ஐ வாண்ட் தெம் டு ப்ரூவ் மீ ராங். பார்ப்போம். ஸோ மக்களே, எங்களுக்கு தெரியல யாரு ஜெயிச்சான்னு பிரான்ஸ் இதில். நான் சொன்ன மாதிரி இப்போ உடனே ரெக்கார்ட் பண்ணனால, ஸோ யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல இன்னைக்கு ஃபைனலிஸ்டா, அவங்களோட வந்து இதுல ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க வர போறாங்க, இங்கிலாண்டோ அர்ஜென்டினாவோ. ஸோ யாரு சும்மா நப்பா கப்பை தூக்குறாங்க? ஸ்பெயினோட ஆட போறாங்கன்னு சொல்லிக்கலாம் வா. சரி வா, பார்ப்போம். அங்கதான் உண்மையை பேசணும், இங்கேயாவது கொஞ்சம் போய் பேசலாம். சரி பார்ப்போம் யாருன்னு. நான் வந்து இங்கிலாந்து பக்கம் போறேன், பிரணவ் வந்து அர்ஜென்டினா பக்கம் போறான். நீங்க வந்து யார் பக்கம் போறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க பேசினதுல வந்து எங்கேயாவது நீங்க வந்து வேறுபடுறீங்க, இல்ல நீங்க வந்து இந்த இடத்துல இவங்க அப்படி டாக்டிக்கலா இல்ல, இல்ல இது இந்த ஸ்டாட்டிக் இது அப்படின்னு நீங்க ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் வைங்க. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்வீட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எங்களை வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப் சைட் கூட்டம்னு இருப்போம். ஸோ இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னா அதுவும் பண்ணிடுங்க. உங்களை ஃபைனல்ஸ் வாட்சலாங், அதுக்கு முன்னாடி இன்னைக்கான செமிஃபைனல் வாட்சலாங்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PK அண்ட் நான் ஸ்ரீராம்.